ஜெர்மனியில் பாதுகாப்பு சட்டங்களை கடுமையாக மாற்ற வேண்டும் என்று கோரி ரயில்வே மற்றும் போக்குவரத்து யூனியன் அரசுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தெற்கு ரைன்லாந்து பாலட்டின் நகரில் நடைபெற்ற ரயில் சோதனையின் போது டிக்கெட் பரிசோதகர் செர்கன் காலர் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ரயில் ஊழியர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுடன் கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று போக்குவரத்து யூனியன் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் அரசு உடனடியாக உரிய சட்டம் இயற்றவில்லை என்றால் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நாடு முழுவதும் பாரிய ரயில் வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கப்பட்டது. யூனியன் தலைவர் மார்டின் பொர்கெட் கூறுகையில், ஜனவரி மாதத்திற்கான பணியாளர் அட்டவணையை ஏற்க மறுப்பதன் மூலம் ஜெர்மன் முழுவதும் பொது போக்குவரத்து முடக்கப்படும் என்றார். அவசர பணியாளர்கள், தீயணைப்பு வீரர்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீதான தாக்குதல்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கும் சட்ட திருத்தத்துடன் இந்த கோரிக்கையும் இணைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய யூனியன் தலைவர், கடமை நேரத்தில் ஒரு ரயில் நடத்துனர் கொல்லப்பட்டு 6 மாதங்களான பின்பும் அரசியல்வாதிகள் வெறும் வார்த்தைகளை மட்டுமே கூறியுள்ளனர் என்று குற்றம் சுமத்தினார். ஜெர்மனியில் சராசரியாக ஒவ்வொரு நாளும் 8 ரயில் அதிகாரிகள் தாக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இனி பொறுத்துக் கொள்ள முடியாது என்று யூனியன் தரப்பில் ஆவேசமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.